இன்றைக்கி மேஜிக் ப்ராக்டிஸில் டே 9 வந்து பார்க்க போகிறோம். பணத்தை ஈர்க்கும் காந்தம். நாம் தான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக வந்து மாற போகிறோம். எப்படி மாற போகிறோங்கிறது இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது எப்போவுமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செயல். அதை விட்டுட்டு நம்ம நன்றி உணர்வு இல்லாமல் குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது நமக்கு என்ன நடக்குன்னா, முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறோம், இதே தான் நடக்கும் எப்போவுமே. நம்ம வந்து ஏழ்மையை நோக்கி நம்ம பயணிப்போம். உங்களோட ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்கள் பணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது எல்லாமே அதிகரிக்கும். அதுவே அதே இடத்துல வந்து அந்த உறவுகளையோ பணத்தையோ ஆரோக்கியத்தையோ நம்ம குறை கூறும்போது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம வந்து அதை ஏழ்மை நோக்கி போவோம், ப்ராவர்ட்டி நோக்கி போவோம். இப்போது நம்ம ஒரு பணம் நம்ம வந்து வேலை செய்யணும், நம்ம ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், நமக்காகத்தான் பணத்தை வந்து சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்யும்போது அதே சந்தோஷத்தோடு நம்ம செலவு செய்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அப்படி செய்கிறது கிடையாது. இல்லையே நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் செலவு பண்ணுறேன்னு இருக்கிறீங்களா? நான் இப்போ கேட்குற பதில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வருது. பில்லை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போகிறோமா? உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போகிறீங்க. குழந்தைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறீங்க. அப்போ உங்கள் கையில் பணமே இல்லை. அந்த பணமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எதுக்கு தான் ஸ்கூலில் இத்தனை ஃபீஸ் வாங்குறாங்களோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுத்தா நம்ம கொண்டு போய் விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம கேள்வி கேட்போம்ல. வேண்டாங்க, நீங்கள் ஒரு ஆசையாக ஒரு ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ காசு போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிற பாருன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டா, ஆமாம் கொஞ்சம் காசு உண்டுனா தான் போட்டுமோ, ஜாஸ்தி தான் போட்டு செலவு பண்ணிட்டுமோ அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நினைப்போம். இந்த எண்ணங்கள் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாற்ற வேண்டிய ஒன்று. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த பணத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது உங்களோட பணம், உங்களோட தேவைக்காகத்தானே நீங்கள் வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க. உங்களோட தேவைக்கு தான் குழந்தைக்கு அறிவு அதிகமாக வரணும்னு நினச்சி தானே நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்கள விடுறோம். அதுக்குண்டான ஃபீஸ் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக தான் நம்ம போய் பே பண்ணணும். உங்கள் குழந்தைக்கு அறிவு வரக்கு தானே நம்ம கொண்டு போய் விடுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு மெடிக்கல் செலவாயிடுச்சுன்னா இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோமா வழிய, எப்படியோ நல்லபடியாக பொழைச்சி வந்துட்டேன்னு யாராச்சும் எப்பாச்சும் நினைக்கிறாங்களா? தேவையில்லாமல் இத்தனை செலவு பண்ணிட்டு வந்துட்ட வயசானவங்க தான் தேவையில்லாமல் இத்தனை செலவு போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்ம வந்து பேசுகிறோம். அதாவது நம்ம தெரிஞ்சு பேசுறது கிடையாதுங்க. இது எல்லாமே நமக்கே தெரியாமல் பேசக்கூடிய செயல் தான் நம்மளை திருப்பி திருப்பி ஏழ்மையில் கொண்டு போய் விடுது. ஒரு செயல் நடக்கும்போது அது நீங்கள் ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நினச்சி நினச்சி திருப்ப திருப்ப வருத்தப்படுறது. இதுதான் நம்மளோட மெயின் காரணமே. நம்ம வந்து பணத்தை பற்றி தான் குறை கூறணும் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம நினைக்கிறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பற்றாக்குறையான பண தேவைகள் இருக்கிறதுனால தான், நம்மளோட தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாதனால தான் இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பணத்தை வந்து குறை கூற ஆரம்பிச்சிடுறோம். நமக்கே தெரியாமல் தான் ஆரம்பிக்கிறோம். டைரெக்டாக சொல்லணும்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறதில்ல. நாம் அந்த எண்ணங்கள் தான் நம்ம முழுமையாக வந்து மாற்றணும். ஏன்னா உங்களோட பணம் உங்கள்கிட்டருந்து எவ்வளோ வெளியே போகுதோ அதை வந்து எவ்வளோ நன்றி உணர்வோட மகிழ்ச்சியோடு வெளியே அனுப்பி வைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அந்த பணம் போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுந்து உங்கள்கிட்ட உங்கள் கையிலேருந்து வெளியே போகிற பணம் வந்து காந்தங்க. அந்த காந்தம் வெளியே போய் அதனோட மேட்சான காந்தத்தை ஈர்த்துக்கிட்டு தானே வரப்போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக செலவு பண்ணி தாட்டி விடுறீங்களோ அந்த உங்கள்கிட்டருந்து போகிற பணத்தை எவ்வளோ மடங்கு போகுதோ அந்த மடங்கோட 10 மடங்கு 100 மடங்கோட ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நன்றி உணர்வை பொறுத்து. இப்போது நம்மக்கிட்ட தேவையான அளவு பணம் இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு பில்லு ஒன்று பார்க்குறீங்க, ஏதாச்சும் ஒரு செலவு ஒன்று வருது அப்படின்னா அதை அந்த செலவு செய்ய போகிறத நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நன்றி உணர்வோடு இருங்க. எப்படிங்க செலவுக்கே கையில் காசு இல்லை, எப்படிங்க நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படின்னா இந்த வழிகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பில் ஒன்று வருது அப்படின்னா இப்போ வந்து பில்ஸ் எதுவுமே அதிகமாக கையில் வரதில்லை. 1 or 2 பில்ஸ் தான் நம்ம வந்து கையில் வாங்குகிறோம். இப்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனால் பில் வாங்கிட்டு வரோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நேரில் போனால் பில் வாங்கிட்டு வரலாம். வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் போய் ஏதாச்சும் ஒரு மளிகை கடையில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட அவங்க சின்ன சின்ன மளிகை கடையாக பொட்டி கடையாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு பேப்பரில் இவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு எழுதி தருவாங்க. கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில் நேரில் போய் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையில் பில் தருவாங்க.
அந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி கட்டியிருந்த பில்லாக இருக்குச்சுன்னா அதில் என்ன எழுதுறீங்கன்னா, அந்த பில்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எழுத வேண்டிய வார்த்தையை வந்து பார்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா கவனிச்சுங்க. ஆல்ரெடி அந்த பில்லை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆல்ரெடி பே பண்ண பில்லுக்கு எழுத வேண்டியது நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு பெரிய எழுத்தில் வந்து எழுதி வைங்க. அப்படி இல்லை, இனிமேல் தான் அந்த பில்லோட அமௌண்ட் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா, பணத்திற்கு நன்றி அப்படின்னு வார்த்தையை வந்து எழுதுவீங்க. இப்போ எங்களுக்கு பில்லே ரிசீவ் ஆகலைங்க, எப்படிங்க பணத்துக்கு நன்றி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கலாம். உங்களோட ஏதாச்சும் ஒரு பில் வந்துருச்சு அப்படின்னா அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கலாம். அந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜுக்கு கீழே நீங்களே உங்களுக்கு நீங்களே மறுபடியும் சென்ட் பண்ணி அது கீழே வந்து போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த வாசகத்தை. அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் எப்படி வரும், ஏது வரும்னு நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கும் தெரியாது. அது நீங்கள் கொண்டிருக்கிற நன்றி உணர்வு தான். நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு பணம் உங்களுக்கு கையில் வந்து சேருங்க. கண்டிப்பாக வந்து சேரும். இதை வந்து ஆல்ரெடி இருக்கிற பழைய பில்ஸ் ஏதாச்சும் இருக்குச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி இன்றைக்கி செய்யுங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பழைய பில்ஸ் எல்லாம் வந்து தொலைவி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த பில்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண பில்லாக இருந்தாலும் சரி, எந்த பில்லாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு வந்து எழுதி வைங்க. நல்லா பெரிய எழுத்துக்கள் எழுதுவீங்க. ஏன்னா அது உங்களோட பணம். நீங்கள் ஆல்ரெடி செலவு பண்ணதுக்கு வந்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க. அப்படி நன்றி உணர்வோடு இருக்கும்போது தானே உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை அது ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கும். அதை எழுதுவீங்க. இனிமேல் தான் பில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு வந்து நன்றி, பணத்திற்கு நன்றி அப்படிங்கிற வாசகத்தை வந்து கண்டிப்பாக எழுதி வைங்க. இன்றைக்கி நம்ம 10 விஷயங்களுக்கு நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பில் ரிலேட்டடாகவே தான் பார்க்க போகிறோம். இந்த வித்தின் 2 மந்த்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்களோ அந்த செலவு பண்ணதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி எழுதி, அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட போனதுக்கும் நீங்கள் செலவு பண்ணதுக்கும் என்ஜாய் பண்ணதா சொல்லி நீங்கள் நன்றி வந்து எழுதுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க. அந்த ட்ரெஸ் வந்து உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமானதும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண பணத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா, என் குழந்தைக்காக பள்ளி கல்விக்காக நான் செலவு செய்த பணத்திற்கு நன்றி. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பில்லுக்கெல்லாம் பே பண்ணிக்கிறீங்களோ ஒரு 10 பில்லை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. வீட்டில் நீங்கள் கிராசரி ஐட்டம் வாங்கியிருக்கலாம், கரண்ட் பில் கட்டியிருந்துருக்கலாம், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மிக்ஸி, ஃபேன் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம், அதுக்குண்டான பில் கட்டியிருந்துருக்கலாம், கேஸ் வாங்கியிருந்துருக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, மிஷினரி ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்ன அதுக்கெல்லாம் உங்கள்கிட்டருந்து அமௌண்ட் வெளியே போச்சோ, ரீசன்ட் டேஸில் என்னென்ன போச்சோ அந்த மாதிரி 10 பொருட்கள் வந்து பில்லை வந்து யோசித்து அதுக்கு வந்து நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி அஃபர்மேஷன் செய்ய வேண்டிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் புதிய வருமான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறேன். நைட்டு தூங்கும்போது மேஜிக் ராக் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க. நன்றி.